ஆண்டவா, எல்லாரும் எப்போவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம்ப்பா. வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவில்லை உடையாய் தைப்பேனே, அடிது போல் மழைக்காலம் என் வாழ்வில் ஹலோ, ஹாய் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். மறக்க முடியுமா பாட்காஸ்ட் வந்து காலரா வந்ததுக்கு? நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்ல for allowing me to share my story here. டீம் தான் வந்து சொன்னாங்க இன்னைக்கு ஒரு காலர், ஸ்பெஷலான காலர் இருக்காங்கன்னு. ரைட், என்ன கதை வச்சிருக்கீங்க உங்க வாழ்க்கையில? அந்த மறக்க முடியாத சம்பவம் என்ன? இது நான் இன்னைக்கு சொல்ல போற ஸ்டாரி வந்துட்டு கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கும். ஓகே. It's about suppressed trauma and it involves sexual harassment, or you can call it as sexual abuse. ஓ, Yes அண்ணா. ஓகே ஓகே. பட் பிஃபோர் தட் யூ ஓகே டு இந்த ஷேர் பண்ணுறதுக்கு யூ கம்ஃபர்டபிள், ரைட்? Yes அண்ணா. I'm comfortable to share my story here. So இந்த ஸ்டாரி வந்துட்டு நான் 16 வயசு இருக்கிறப்போ எனக்கு நடந்துச்சு. It happened through my tuition van driver. So என்ன சொன்னீங்க? டியூஷன் என்னது? van driver அண்ணா. ஓ, வேன் டிரைவர். ஓகே ஓகே. ஆஹா. ஸோ இவர் வந்துட்டு என்ன பண்ணுவாரு, ஒரு மால்ல தான் என்னை பிக்கப் பண்ணுவாரு. பிகாஸ் மை மாம் இஸ் ஒர்க்கிங் there. ஸோ அந்த மால்ல உள்ள பஸ் ஸ்டாப்ல தான் என்னை பிக்கப் பண்ணுவாரு. ஆரம்பத்துல எல்லாம் நல்லா தான் போனுச்சு. இப்ப நம்ம யாராவது இருந்தா சிரிச்சு பேசுவோம்ல. இப்ப நார்மலா ஓல்டரா இருந்தாக்கா அண்ணன் அக்கா சொல்லிட்டு பேசுவோம். ஸோ நானும் அவ்வளோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தேன். ஸோ போக போக என்ன ஆச்சுன்னா அவரோட பிஹேவியர்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வேன் வந்துட்டு இவங்க சீட்டிங் வந்துட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. இப்போ யூஸ்வலா நம்ம உட்காந்துருந்தோம்னா அந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்துட்டு வில் பி ஃபேசிங் த விண்ட் ஸ்கிரீன், ரைட்? ஓகே. எப்படி மாடிஃபை பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம அந்த பேசஞ்சர் சைட் கதவு திறக்கிறோமே அதை ஃபேஸ் பண்ற மாதிரி மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ யாரு இந்த சைட்ல உட்காடுறாங்களோ தே வில் பி டைரக்ட்லி பிஹைண்ட் த டிரைவர்ல, த ஷோல்டர் வில் பி டச்சிங் த டிரைவர் சீட். ஓ, ஓகே. அப்பனா இன்னொரு சீட் வந்து அந்த டிரைவர் பின்னால வந்து ஒரு சீட் வச்சிருக்காங்க. யா, லைக் தட். ஓகே ஓகே ஓகே. அவர் என்ன பண்ணுவாரு, அவர் சீட் பின்னால ஒரு அட்டெண்டன்ஸ் பாட் மாதிரி வச்சிருப்பாரு, யாரை எடுத்துட்டோம் யாரை எடுக்கலன்னு. அந்த பாட்டை வந்துட்டு பின்னால் எடுக்க வரும்போது என்ன பண்ணோம்னா, தெரியாம லைக் கைப்படம், லைக் கையை தருவாரு, அந்த மாதிரிலாம் பண்ணுவாரு. ஸோ வாட் ஐ தாட் வாஸ் ஓகே, லைக் இடம் சம்பீடா இருக்கிறதுனால தெரியாம பட்டுருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி கொஞ்ச நாள் போகும். இவரு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, அவர் கை வந்துட்டு என்னோட பிரஸ்ட் சைட்ல வந்துட்டு தொட ஆரம்பிப்பாரு. அப்படியே வயிறு வரைக்கும் தொட ஆரம்பிப்பாரு. ஸோ மை பாடி ஃப்ரோஸ். ஐ டிடன்ட் நோ வாட் டு டூ. எனக்கு தெரியும் அது தப்புன்னு, ஆனா நான் எந்த ஆக்ஷனும் எடுக்க கிடையாது. இன்ன வரைக்கும் ஏன் நான் எதுவுமே செய்யல, வாய் ஐ டிடன்ட் டெல் எனிவன், ஐ டோன்ட் நோ அபௌட் தட். அப்படியே ஒரு 2-3 months போனுச்சு. அண்ட் தென் ஒரு நாள் வந்துட்டு டியூஷன் முடிஞ்சு வரப்போ நான் உட்காந்துருப்பேன். அவர் என்கிட்ட வந்துட்டு பேன் கேட்டிருப்பாரு. என்ன கேட்டாரு? பேன் கேட்டிருப்பாரு. ஓகே. பேன் போரோ பண்ண கேட்டிருப்பாரு. கேட்டுட்டு அவர் திருப்பி ரிட்டர்ன் பண்றப்போ நான் கையை நீட்டுவேன், லைக் he should hand it on my hand lah. அவர் என்ன பண்ணுவாரு, அவர் அந்த பேனை வந்துட்டு என்னோட அப்பர் thigh, லைக் really close to my private part, அவர் அங்க வச்சுட்டு அப்படியே கையை வந்துட்டு லைக் கீழே முட்டி வரைக்கும் தடவிட்டு தான் அந்த பேனை வந்துட்டு கொடுப்பாரு. அப்பதான் லைக் எனக்கு கிளிக் ஆனிச்சு, ஓகே இவரு சரியில்லை, ரொம்ப தப்பா பண்றாரு அப்படின்ட்டுன்னு. பட் இப்போ கூடயும் நான் இந்த விஷயத்த யாருக்கையும் சொல்ல கிடையாது. என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, அவர் என்னதான் வந்து பிக்கப் பண்றதுனால நான் வேன்ல ஏறின கையோட இவரு வேன் இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டு பண்ணால அந்த பேசஞ்சர் சைடு வந்துட்டு ஆகப்பனால போய் படுத்துருவாரு. படுத்துட்டு அவரு என்னையே பாப்பாரு. எப்படி பாப்பாருன்னா, இட் வாஸ் லைக் ஹி வாஸ் அண்ட்ரெஸிங் மீ வித் ஹிஸ் ஐஸ். அவ்வளோ அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்னா, ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கும். அப்பயும் லைக் சரி அவர் எதுவுமே பண்ண கிடையாது, என்னால படுத்துதானே இருக்காரு, எதுவுமே பண்ண கிடையாதுன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஒரு 2-3 மாசம் கழிச்சு அவரு வேலை விட்டு நின்றுட்டாரு. அவர் நிக்கிற வரைக்கும் இந்த மாதிரிதான் அவரு பண்ணிக்கிட்டு இருப்பாரு. லைக் பிரஸ்ஸை தொடுறது, வயிறை தடவுறது, அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அவரு நின்ன கையோட நான் என்ன நினைச்சேன்னா, நம்மளுக்கு நடந்ததும் அவளுக்கு இப்படி விஷயம் கிடையாது, இதை விட பெருசாலாம் மத்தவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் என்ன நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருக்கிட்டுமே சொல்லாம அது எனக்குள்ளேயே ஒரு சீக்ரெட்டா இருந்துச்சு. And then until last year, June 2025, நான் அவர் மாதிரியே ஒரு காயை பார்த்தேன், இன்ட்ராக்ட் பண்ணேன் அந்த காய் கூட. ஹி லுக் ரியலி ஐடென்டிக்கல் டு ஹிம். அந்த ஹைட், கலர் எல்லாமே, அந்த பேசுற விதம். ஸோ அந்த காய் கூட பேசும்போது எனக்கு
என்னோட வேன் டிரைவர் தான் ஞாபகம் வந்தாரு. லைக் அவரை பத்தி எனக்கு யோசிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் இல்ல. பட் ஏன் என் மைண்ட்ல வந்துச்சு அது எனக்கு எதுவுமே தெரியல. ஒரு வாரம் ஃபியூ டேஸ் போகும். எனக்கு சரியா தூங்க முடியாது. நைட்மேர்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஐ ஃபெல்ட் டிஸ்கஸ்டட் பை மை ஓன் பாடி. என்னால என்ன கண்ணாடியில கூட பார்க்க முடியாது. குளிக்கும் போது கூடயும் அவ்வளோ ஹார்ட்டா என் ஸ்கிரீனை ஸ்க்ரப் பண்ணுவேன். எரியும். அந்த அளவுக்கு நான் பண்ணிட்டு இருந்தேன். லைக் ஐ கேன் கண்ட்ரோல் திஸ். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஐ டிசைடட் டு டெல் சம்ஒன். ஐ டோல்ட் மை colleague about it. அவரு தான் என்ன சப்போர்ட் பண்ணி he was with me lah. He didn't judge me all. He listened to my story. He was like, I'm there for you, don't worry. Okay, நானும் சரி இந்த ஸ்டோரி நம்ம ஷேர் பண்ணிட்டோமே, இதுக்கப்புறம் எதுவும் இல்லை, ஒரு பாரமே குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் தென் ஒரு வாரம் 2 வாரம் அந்த மாதிரி போகும். எனக்கு பேனிக் அட்டாக் வர ஆரம்பிக்கும். சின்ன சின்னதா தான் வர ஆரம்பிச்சிச்சு. லைக் ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். மோர் லைக் anxiety அட்டாக்லாம். அண்ட் தென் ஒரு நாள் ஒர்க் பிளேஸ்ல இருக்கும்போது எனக்கு ரொம்ப சிவியரா வந்துருச்சு. என்னால நிக்க கூடிய முடியல. லைக் மை ஹோல் பாடி வாஸ் ஷேக்கிங். எனக்கு என்னமோ ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, நம்ம செத்துருவோமோ அந்த மாதிரி இருந்துச்சு. லைக் பேசக்கூடிய முடியல, மூச்சு அடைச்சிருச்சு, அந்த மாதிரி போயிடுச்சு. என்னால இன்னொரு colleague, அந்த அக்கா வந்துட்டு கிளினிக் எல்லாம் கூட்டு போயிட்டு டாக்டர் கேவ் மீ 2 days MC. அந்த ராத்திரி ஏன்னு தெரியல ரொம்ப மைண்ட் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சூசைடல் தாட்ஸா வர ஆரம்பிச்சிச்சு. திருப்பி ஐ ஸ்டார்டட் ஸ்க்ரப்பிங் மை ஸ்கின். ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அப்படியே இட் ஃபெல்ட் மை ஸ்கின் வாஸ் ஆன் ஃபயர். அப்போ நான் என்ன பண்ணேன், அம்மாட்ட இருந்து மறைக்க பார்த்தேன். பட் எவ்வளவு நாள் தான் மறைச்சிக்கிட்டு இருக்கிறது, கண்டிப்பா அவங்களுக்கு சந்தேகம் வரும் தானே. ஒரு 2 days கழிச்சு நான் அம்மாட்ட சொன்னேன். அம்மா வந்துட்டு அத புரிஞ்சுக்கல. கேட்டாங்க ஏன் சொல்லல அப்படின்ட்டுன்னு. நான் சொன்னேன், இல்ல மை பாடி ஃப்ரோஸ், எனக்கு அந்த டைம் தப்புன்னு தெரியும், பட் நான் ஏன் ரியாக்ட் பண்ணல அப்படின்னு எனக்கு தெரியல சொல்லிட்டு ஏசுனாங்க. ஐ தாட் தட் ஷி வுட் ஹக் மீ அண்ட் console me, but no, she didn't. But I'm not blaming her. Maybe she didn't understand what happened or why I didn't react. வேலைக்கு போய் லஞ்ச் பிரேக் அப்போ வெளியே சாப்பிட போன டைம் ஒரு ரேண்டமா ஒரு அங்கிள் வந்திருப்பாரு. காசு கேட்க வந்திருப்பாரு. he stood beside me, like ரொம்ப கிட்ட நின்றுப்பாரு. திடீர்னு எனக்கு ஆரம்பிச்சிடும் லைக் shaking. I couldn't breathe. Even though that uncle, he didn't do anything, he didn't harm me. அவர் just பக்கத்துல தான் நின்னாரு. And then அந்த ராத்திரி வீட்டுக்கு போயிட்டு அம்மாட்ட சொன்னேன். அம்மா என்ன பார்த்து என்ன கேட்டாங்கன்னா, அவர் ஜஸ்ட் பக்கத்துல தானே வந்து நின்னாரு, உன்னை தடவும் கிடையாது, ஏன் ஓவர் ரியாக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இட் ரியலி ஹர்ட் மீ. அம்மா அந்த மாதிரி பேசுவாங்க நான் நினைச்சு பார்க்கல. ஐ மீன் ஒன்லி சைல்ட். ஸோ எனக்கு வீட்டில் பேசுறதுக்கும் யாரும் இல்லை. ஸோ ஐ வாண்டட் டு ஷேர் டு ஹர், அட்லீஸ்ட் அவங்களாவது கூட இருப்பாங்க. பட் இட் டிட்ன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் தென் தி நெக்ஸ்ட் டே வேலைக்கு போறப்போ நான் என்ன பண்ணேன், என்னோட பிளேஸ்ல வந்துட்டு ஒரு பேப்பர் நைஃப் இருக்கும். அதை எடுத்துட்டு ஐ வென்ட் டு மை கார். ஐ ட்ரை டு ஹார்ம் மை செல்ஃப், பட் ஐ நியூ இட் வாஸ் ராங் and I couldn't bring myself to do it. So I called my colleague and told him to come. சீக்கிரமா அந்த மாதிரி கையில கத்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா and அண்ணன் came. They talked me through it. She suggested me to go and see a doctor. அவர் எனக்கு ரிலாக்ஸன் எல்லாம் கொடுத்தாரு. ஏன்னா எனக்கு ராத்தெல்லாம் அறவே தூக்கம் வராது. என்ன பாத்தீங்கன்னா அப்படியே ஜாம்பி மாதிரி இருப்பேன், அந்த அளவுக்கு இருக்கும். டைம்லாம் இல்ல, நான் அம்மாட்ட பேசவே இல்லை. அப்ப அம்மா என்ன பண்ணிட்டாங்க, she went and told my cousin lah. And then என்னோட cousin வந்துட்டு she confronted me about this. அப்ப இவங்க என்ன கேட்டாங்கன்னா, நீ அந்த டைம்ல ரியாக்ட் பண்ணல, லைக் ஆல் த ஃபாதர் ஃபிகர்ஸ் அப்ப எல்லாம் நல்லா தானே இருந்தாங்க எல்லாரும், நீ அப்பா இல்லைன்னா பெரியப்பாட்ட சொல்லியிருக்கலாமே. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஏன் நீ சொல்லல, உனக்கு வந்துட்டு அவனோட டச் பிடிச்சிருந்துச்சா இல்ல உனக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருந்துச்சான்னு கேட்டாங்க. சாரி இருங்க, யாரு கேட்டாது? இப்ப நான் சொன்னேன், இல்லக்கா he was way older than me. எனக்கு அவரை பிடிக்கல, எனக்கு அவர் டச் அன்கம்ஃபர்டபிளா இருந்துச்சு. Then she kept on asking me, இல்ல உனக்கு அவர் டச் பிடிச்சிருக்கா, இல்லைன்னா நீயா பேசாம இருந்த, ஒரு அறை விட்டுருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. I tried to explain myself but I couldn't. எனக்கு அவங்க பேசுனதுல I started to doubt myself. நம்ம தான் தப்போ, நம்ம ரியாக்ட் பண்ணது நம்ம தப்போ, லைக் ஏதாவது ரியாக்ட் பண்ணியிருந்தா மேபி this guy would have been gone behind the bus or something like that. நான் ரொம்ப என்ன ப்ளேம் பண்ணிக்க ஆரம்பிச்சேன். என் கூட உள்ளவங்க அந்த 2 colleagues and then என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், இவங்கனாலதான் நான் இப்ப இருக்கேன்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் ஸோ சாரி இந்த மாதிரி விஷயம் வந்து உங்களுக்கு நடந்தது. நீங்கள் ஆரம்பத்தில் வந்து இது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் மற்றவங்களுக்குலாம் வந்து இன்னும் பெருசாக நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்களேன். அந்த மாதிரி தாட் வந்து டோன்ட் ஹேவ் இட். பெருசோ சின்னதோ வந்து இதில் வந்து கணக்கு கிடையாது. இது வந்து டிஷர்ட் சைஸ் இல்லை, உங்களுக்கு தான் பெருசு
எங்களுக்கு தான் சின்னது இல்லை. ஹவு யூ ஆர் கோப்பிங் அப் தீஸ் டேஸ்? ஸோ இதுலேருந்து வெளியாகிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஐ ஜாயின் ஜிம், ஐ ஃபோக்கஸ்ட் ஆன் மை ஸ்டடீஸ், மை ஒர்க்ஸ், மை டான்ஸ் கிளாஸ் அண்ட் ஆல். ஐவ் காட்டன் பெட்டர். ஐவ் ஹீல்ட் இனஃப் டு டெல் திஸ் ஸ்டோரி ஆன் திஸ் பாட்காஸ்ட். நீங்கள் யோசிக்கிற இதே ஒரு மைண்ட் செட் தான். ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ காமனான ஒரு கேள்வி இருக்கும். லைக் அந்த டைமில் ஏன் சொல்ல இது வந்து அவங்களுக்கு வந்து புரியாது. ரீசெண்டாக சமீபத்தில் கூட ஐ திங்க் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன் கூட இந்த மாதிரி நடக்கும்போது எல்லா ப்ளேமும் வந்து அவங்க மேலே தான் போச்சு. ஸோ அவங்க வந்து ஃப்ரோஸ் ஆகிட்டாங்கன்னு வந்து சொன்னாங்க. அண்ட் தென் தே வர் லைக், நீ ஏன் டக்குன்னு ரியாக்ட் பண்ணல, சரி அதுக்கப்புறம் நீ அவனை அரைஞ்சிருக்கலாமே, நீ வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கலாமே, ஏன் நீ வந்து பண்ணல, ஏன் அந்த டைமில் இந்த புரியாத ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த ஃப்ரோஸுன்னு ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இங்கே புரியாது. இந்த பெரியவங்க மைண்ட் செட் ஒன்று இருக்கும், காலம் போக்கில் வந்து அது மாறிடும், காலம் போக்கில் நீ வந்து மறந்துடுவ. அது வந்து அப்படி கிடையவே கிடையாது. காலம் போனால் கூட சில விஷயம் வந்து இன்னும் அப்படியே மெமரிஸில் இருக்கும். அது பிகாஸ் வாட் எவர் ஹேப்பன் டு யூ, இட்ஸ் ஆல்வேஸ் ரிமெம்பர் இஸ் நாட் யுவர் ஃபால்ட். உங்கள் கலீக் அண்ணான்னு சொன்னீங்க, உங்கள் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொன்னீங்க, அதே மாதிரி இந்த அண்ணாவும் வந்து வில் பி வித் யூ. அண்ணா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் ஒரு மெசேஜ் சொல்ல விரும்புகிறேன்னா, உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருந்துச்சு வந்து ஷேர் பண்ணுறாங்கன்னா, ப்ளீஸ் டோன்ட் ஜட்ஜ் தெம். ஏன் ரியாக்ட் பண்ணல அது இதுன்னு கேட்காதீங்க. இதை சொல்றதுக்கு வந்துட்டு தைரியம் வேணும், ஒரு ஆள்கிட்ட ஷேர் பண்றதுக்கு தைரியம் வேணும். அதை எல்லாராலையும் பண்ண முடியாது. நிறைய பேர் இதனால டிப்ரெஷன்ல போயிருக்காங்க. they try to kill their self and all. So be proud of them if they try to share their story with you. I'm actually very very sad that your mom didn't understand what you're going through. I really hope ஒரு டைம்ல வந்து கூடிய சீக்கிரமா அவங்களுக்கு வந்து இது என்னன்னு வந்து அவங்களுக்கு புரிய ஒரு டைம் புரியும் நான் நினைக்கிறேன். But it's okay, நான் அவங்கள blame பண்ணவும் விரும்பல. மேபி அவங்க டைம்ல when she was growing up இதெல்லாம் அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஜர் கிடையாது நான் நினைக்கிறேன். So அதுதான். You will see, இது வந்தோனே you will see there will be a lot of support for you. Okay, thank you. Okay, bye. Okay, bye. இது என்ன ஒரு கஷ்டமான விஷயம் எனக்கு கேட்குறதுக்கு. சொந்த அம்மாவை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து புரிய மாட்டேது. குவைட் சிக்னிங் தட் இந்த மாதிரி காயஸும் தே ஆர் ஸ்டில் தேர். ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா லெட்ஸ் டேக் இன் அட்வான்டேஜ், ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா லெட்ஸ் டேக் இன் அட்வான்டேஜ். இப்படி தான் வந்து யோசிக்கிற சில ஜந்துங்கள்லாம் இருக்குது. சொல்லியும் திருத்த முடியாது. அதுங்களுக்கு வந்து அறுப்புனா அது ஒரு மானங்கட்ட அறுப்பு. அது வந்து நிற்க வச்சாலும் குப்பரை பறக்க வச்சாலும் தலைக்கீழால் போட்டாலும் சில நாய்ங்களாம் வந்து திருந்தாதுங்க. அதுவும் நாய்ங்களாம் வந்து திருந்தாதுங்க. ஜட்ஜ் பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு நீங்கள் நடக்கிறத சொல்லாமல் இருக்கவே கூடாது. ப்ளீஸ் டாக் டு சம்மன் ஹூ ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். ப்ரொஃபஷனல் ஹெல்ப் சீக் பண்ணுங்கள். அத்தாரிட்டிஸ் கிட்ட போங்க. இப்போலாம் நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து கீழே நம்பர்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இஃப் யூ லைக் யார்கிட்ட பேசுறதுன்னு தெரிலனா ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கால் பண்ணி பேசுங்க. ஸோ நான் அடுத்த எபிசோடில் வந்து இன்னொரு கதையில் வந்து உங்களை நான் பார்க்குறேன். நம்ம கேட்போம். ஆல்ரைட், தேங்க்யூ ஸோ மச். ஐம் டாபி போனேன்.